SA 260 is all about என்னன்னா significance of communication with TCW. TCWG கிட்ட கம்யூனிகேட் பண்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யார் கம்யூனிகேட் பண்ணணும்? ஆடிட்டர் கம்யூனிகேட் பண்ணணும். இந்த இடத்துல ஆடிட்டர் வந்து மேனேஜ்மெண்ட் கிட்ட கம்யூனிகேட் பண்றது பத்திலாம் அவங்க பேசல, TCWG கிட்ட கம்யூனிகேட் பண்றது பத்தி பேசுறாங்க. அப்படின்னா என்னன்னா மேனேஜ்மெண்ட்டை சர்பாஸ் பண்ணி அவங்களுக்கும் மேல இருக்கக்கூடிய TCWG கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். என்ன கம்யூனிகேட் பண்ணணும்? இஃப் சம்திங் கோஸ் ராங், இஃப் சம்திங் இஸ் நாட் ரைட், உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தணும். மேனேஜ்மெண்ட் கிட்ட நீங்க சொன்னீங்க, ஆனா மேனேஜ்மெண்ட் மதிக்கவே இல்லை அப்படின்னும் போது மேனேஜ்மெண்ட்டுக்கு மேல இருக்கக்கூடியவங்க கிட்ட சொல்ல வேண்டிய எல்லா விஷயங்களையும் நீங்க அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும். இந்த எல்லா கம்யூனிகேஷன்லயும் ரொம்ப இம்பார்ட்டன்டான கம்யூனிகேஷன் என்ன அப்படின்னா, நீங்க ஆடிட் பண்ண வரும்போது ஜென்ரலாவே ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி when it comes to audit என்னன்னா, ஒன் ஆஃப் த ஆடிட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னா, ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங் தி இன்டர்னல் கண்ட்ரோல். ஏன்னா ஒரு ஒரு என்டிட்டியில உள்ள இன்டர்னல் கண்ட்ரோலை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால ஆடிட்டை வந்து ரொம்ப சிறப்பா செய்ய முடியும். அதனால எப்போதுமே ஒரு ஆடிட்டர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு என்டிட்டிக்குள்ள போகும்போது அங்க இருக்கக்கூடிய இன்டர்னல் கண்ட்ரோலை பத்தி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவார். அப்படியே ஒரு டு அண்டர்ஸ்டாண்ட் என்டிட்டி அண்ட் என்வாயன்மெண்ட் அண்ட் இன்டர்னல் கண்ட்ரோலை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும்போது அவர் இன்டர்னல் கண்ட்ரோலை பத்தின பல விஷயங்களை பல டைமென்ஷன்ஸ்ல அவர் தெரிஞ்சுப்பாரு. அவர் தெரிஞ்சுக்கும் போது அவருக்கு தெரியும், ஓகே இன்டர்னல் கண்ட்ரோல் இங்க எங்க வீக்னஸ் இருக்கு, இவ்வளவு டெஃபிஷியன்சி இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவருக்கு தெரிய வரும். சோ அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவரு நார்மல் கோர்ஸ் ஆஃப் ஆடிட்ல அவருக்கு இன்டர்னல் கண்ட்ரோலோட அண்டர்ஸ்டாண்டிங் தெரிய வரும்போது வாட் எவர் லூப் ஹோல்ஸ் அண்ட் வீக்னஸஸ் அண்ட் டெஃபிஷியன்சி தட் ஹீ ஹாஸ் ஃபவுண்ட் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் திஸ் நார்மல் ஆடிட் ப்ராசஸ்ல அவருக்கு என்ன தெரிய வந்ததோ அதை அவரு TCWG கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும். இதுதான் 265. SA 260 வந்து டாக்ஸ் அபவுட் ஜென்ரலாவே ஆடிட்டர் எல்லா விஷயத்தை பத்தியுமே TCWG கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும். அது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா TCWGயும் நம்மகிட்ட கம்யூனிகேட் பண்ணணும், நம்மளும் TCWG கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும். டூ வே கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுலயும் ஸ்பெசிபிக்கா SA 265 என்ன சொல்லுதுன்னா, இன்டர்னல் கண்ட்ரோலோட டெஃபிஷியன்சி என்ன இருக்குது அப்படின்னு ஆடிட்டர் கண்டுபிடிச்சிருக்காரோ, இன்டர்னல் கண்ட்ரோல் டெஃபிஷியன்சி இருக்கா இல்லையா, இன்டர்னல் கண்ட்ரோல் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா, இல்ல இன்டர்னல் கண்ட்ரோல் ஏதாவது வந்து வீக்னஸ் இருக்கா, இதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஆடிட்டர் வந்து அந்த என்டிட்டிக்குள்ள வரல. அவர் எதுக்காக வந்திருக்காருன்னா, பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட ட்ரூ அண்ட் ஃபேர்னஸ் பத்தி தான் பார்க்க வந்து ரிப்போர்ட் கொடுக்க தான் வந்திருக்காரு. அவர் ரிப்போர்ட் கொடுக்கணும், ட்ரூத் அண்ட் ஃபேர்னஸ் அவர் வந்து தெரிஞ்சுக்கணும்னா அவருக்கு இன்டர்னல் கண்ட்ரோலை பத்தியும் தெரியணும். அதனால அவர் இன்டர்னல் கண்ட்ரோலை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்றாரு. அப்படி அவர் இன்டர்னல் கண்ட்ரோலை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரும் பொழுது வாட் எவர் டெஃபிஷியன்சிஸ் ஆர் வீக்னஸஸ் ஆர் எனி ஹவு டு யூ கால் தட், ஏதாவது குறைகள் இருந்தா அந்த அத்தனை குறைகளையும் அவர் நோட் பண்ணி TCWG கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா TCWG will be able to rectify all those things. ஓகேவா? ஏன் மேம் இவங்க வந்து மேனேஜ்மெண்ட்டை மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னா, சில இடத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா TCWG தனியா ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்காது, மேனேஜ்மெண்ட் மட்டும்தான், அவங்களுக்கு மேல TCWG இருக்காது. அப்ப என்ன பண்ண முடியும்? அந்த மேனேஜ்மெண்ட்லயே யாரோ ஒரு டாப்ல இருக்காங்கன்னா அவங்க கிட்ட கொடுத்துட்டு போக வேண்டியதான். சோ ஒரு கம்பெனில நீங்க ஒரு என்டிட்டில ஆடிட் பண்ற ஒரு என்டிட்டியை போய் நீங்க ஆடிட் பண்றீங்கன்னா அந்த என்டிட்டியில TCWG இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். சில நேரத்துல TCWG அவங்களுக்கு பேர்லாம் இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே அவங்க தான் ப்ரொமோட்டர் ஓனர் அவங்க தான் வந்து அந்த போர்டு மெம்பர்ஸ் எல்லாருமே ப்ரொமோட்டர் ஓனர் ரெண்டும் அவங்க. அதனால இந்த மேனேஜ்மெண்ட் செய்யற தப்பு கூட நீங்க அந்த போர்டு மெம்பர்ஸ் கிட்ட சொன்னா அவங்க வந்து பாத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்ப யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை ஹூ இஸ் தி ஹூ ஆர் தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ்ன்றது வந்து நீங்க தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு என்டிட்டியில அந்த TCWGன்றது மாறிட்டே இருப்பாங்க. ஓகேவா? சோ பேசிக்கலி அவங்க ஃபர்ஸ்ட் என்ன ட்ரை பண்றாங்கன்னா, கம்யூனிகேஷன் ஆடிட்டர் கிட்ட இருந்து அந்த அந்த என்டிட்டிக்கு கம்யூனிகேட் பண்றது ஏன் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. எப்போதுமே டூ வே கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, ஆடிட்டரும் என்ன பண்ணுவாரு, அவரு கடந்து வந்த விஷயங்களை சொல்வார். அந்த அந்த என்டையர் ஆடிட் ப்ராசஸ்ல 65 நாள்ல அவர் கடந்து வந்த சில விஷயங்களை அவர் ஷேர் பண்ணுவாரு TCWG கிட்ட. TCWG வந்து அவங்களால ஆன ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த ஆடிட்டை இன்னும் வந்து சூப்பர் ஃப்ளூவஸா ஆக்குறதுக்கு, ஸ்மூத்தா ஆக்குறதுக்கு. அங்கங்க வந்து நான் எவிடன்ஸ் கேட்டேன் கொடுக்கல, இவங்க கோஆபரேட் பண்ணல, இவங்க என்கொயரி பண்ண இவங்க பதிலே சொல்லல, வெளியில இருந்து கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் வந்து கொராபரேட்டே ஆக மாட்டேங்குது, மேனேஜ்மெண்ட் கிட்ட கேட்டா ரெப்ரசன்டேஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏகப்பட்ட தகராறு இருக்கும் போது இந்த தகராறு எல்லாத்துக்கும் பஞ்சாயத்து தலைவர் மாதிரி இந்த TCWG வரணும். ஏன்னா TCWG வந்தாதான் மேனேஜ்மெண்ட் செய்யற தவறுகளையும் சுட்டி காட்ட முடியும். அதனாலதான் எஃபெக்டிவ் டூ வே கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ த ஆடிட்டரும் சரி TCWGயும் சரி, ஓகே த ஆடிட்டர் அண்ட் TCWG ஒரு விஷயத்த ஒரே டைமென்ஷன்ல ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கணும்னா ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்றாங்க. அப்பதான் வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட்ல நம்மளால இருக்க முடியும். இல்லைன்னா நான் கேட்டதை மேனேஜ்மெண்ட் தராது, மேனேஜ்மெண்ட் நான் போய் என்கொயரி பண்ணா எனக்கு சரியா பதில் கொடுக்க மாட்டாங்க, இப்படி இருந்தா நான் எப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒர்க் என்வாயன்மெண்ட்ல இருக்க முடியும்? இருக்கவே முடியாது. ஓகேவா?
அப்ப ஒரு ஆடிட்டரோட இண்டிபெண்டன்ஸையும் அப்ஜெக்டிவிட்டியும் அப்ஹோல்டு பண்ணாதான் இந்த டூ வே கம்யூனிகேஷன் ஒர்க் ஆகும்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த ரிலேஷன்ஷிப்பை டெவலப் ஆகணும். இந்த ரிலேஷன்ஷிப் ஆடிட்டரும் பிளஸ் இந்த டிசிடபிள்யூஜி இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் செம ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அதுக்கு அடித்தளமே என்னன்னு சொல்றாங்க? ஆடிட்டருடைய இண்டிபெண்டன்ஸும் அப்ஜெக்டிவிட்டியும் தான் அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய இண்டிபெண்டன்ஸும் அப்ஜெக்டிவிட்டியும் தான் நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப்க்கு அடித்தளம்னு சொல்றாங்க. ஓகேவா? அதே மாதிரி இன்னொன்னு இம்பார்ட்டண்டா என்ன சொல்றாங்கன்னா, the auditor in obtaining from TCWG information relevant to the audit. ஒரு ஆடிட்டருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே TCWG கிட்ட இருந்து வாங்கணும்னாலும் உங்களுக்கு என்ன வேணும்? அந்த டூ வே கம்யூனிகேஷன் வேணும்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தது TCWG அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபுல்லா வந்து செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் மேனேஜ்மெண்ட்டை பக்காவா ஓவர்சி பண்றது, அவங்கள சூப்பர்வைஸ் பண்றது, மேனேஜ்மெண்ட் கரெக்டா பண்ணிருக்காங்களா இல்லையான்னு மேனேஜ்மெண்ட்டை என்ன சொல்றது, நோட்டம் விடுவது, இதுதான் வந்து டிசிடபிள்யூஜியோட வேலை. அப்ப டிசிடபிள்யூஜி அவங்களோட வேலை என்னது? ஃபுல்ஃபில்லிங் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்ன அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னது? டு ஓவர்சி த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ப்ராசஸ், தேர்பை ரெடியூசிங் த ROMM ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அப்ப அவங்க மேனேஜ்மெண்ட் இருக்காங்கல்ல, அந்த மேனேஜ்மெண்ட்டினுடைய வேலைகளை இவங்க தான் ஓவர்சி பண்ணணும். மேனேஜ்மெண்டோட வேலை என்னது? ப்ரிப்பரேஷன் அண்ட் பிரசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்ப இந்த ப்ரிப்பரேஷன் அண்ட் பிரசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் கரெக்டா பண்ணிருக்காங்களான்னு ஓவர்சி பண்ண வேண்டிய வேலை யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடிட்டருக்கு இருக்கு. இது எல்லாமே கரெக்டா பண்ணணும். நம்பர் 1, fulfilling the responsibility to oversee the FRF, that is financial reporting process கரெக்டா பாக்குறதுக்கும், அதுக்கப்புறமா வந்து ஆடிட்டருக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுக்கறதுக்கும். ஓகே, சோ the auditor in obtaining TCWG கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனை, ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷனை வாங்குறதுக்கும். அண்ட் தென் நம்பர் 3 வந்து என்ன சொல்றாங்க, இது இந்த இடத்துல இருக்கு பாருங்க, ப்ராப்பரான ஒரு ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆடிட்டர் அண்ட் டிசிடபிள்யூஜிக்கு வரணும்னா உங்களுக்கு அது எஃபெக்டிவ் டூ வே கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி யார் இந்த டிசிடபிள்யூஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா கம்பெனிலையும் இவங்க தான் டிசிடபிள்யூஜி அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் இருக்காது. ஒரு சில கம்பெனில அது ஓனரா இருப்பாங்க. இது எல்லாமே சும்மா கதை, இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. ஓகேவா? நீங்க பாருங்க, ஒரு சில இடத்துல ஒரு சூப்பர்வைசரி போர்டு இருப்பான், ஒரு இடத்துல கமிட்டி இருப்பான், ஒரு இடத்துல வந்து நீதா அம்பானி இருப்பாங்க, ஒரு இடத்துல வந்து ஓனருடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, அவங்கள ஓவர்சி பண்ண சொல்லி. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா SA 315 படி நீங்க என்ன பண்ணுவீங்க? யூ வில் என்டர் இன்டு an entity. அப்புறம் அங்க போயிட்டு யூ வில் ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் என்டிட்டி அண்ட் என்வைரன்மெண்ட் நம்ம சொல்லியிருக்கோம். SA 315ன்றது என்னன்னா அந்த என்டிட்டியை பத்தி தெரிஞ்சுக்கிறது. அதுதான் SA 315 ஃபுல்லாவே. அண்டர்ஸ்டாண்டிங் தி என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வைரன்மெண்ட். இது நீங்க புரிய வரும்போது உங்களுக்கு தெரியும், ஓகே மேனேஜ்மெண்ட்னா யாரு, டிசிடபிள்யூஜினா யாரு. ஏன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு மேலதான் இருப்பாங்க டிசிடபிள்யூஜி. சோ மேனேஜ்மெண்ட் விட பவர்ஃபுல்லான யார் அங்க இருக்காங்க, அவங்க தான் தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ். அவங்க யாருன்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். எப்ப நீங்க ஆடிட் பண்ணும்போது தான் அந்த கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர்ல தான் உங்களுக்கு தெரியும் யார் அந்த டிசிடபிள்யூஜி என்ன ஏதுன்னு. சோ நீங்க ஆடிட் பண்றதப்போ நீங்க கண்டுபிடிச்சலாம். SA 315ல நீங்க கண்டுபிடிச்சிடலாம். எப்போ நீங்க கண்டுபிடிப்பீங்க? while doing the audit you will be able to identify, okay, this is TCWG. இங்க பாருங்க, நீதா அம்பானி இருக்காங்க, அவங்க கூடவே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் இருக்காங்க, இவங்க 4 பேர் அவங்க என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, this body வந்து they are non executive, டெய்லி வேலைக்கெல்லாம் வரமாட்டாங்க, பட் எப்பயாவது ஒரு தடவை வந்தாங்க மேனேஜ்மெண்ட் செமையா ரைட் விட்டு போறாங்க. அவங்க தான் ஓனர் கம் ப்ரமோட்டர் குரூப், அதுல ஒரு 5 பேர் இருக்காங்க, அந்த 5 பேர் தான் டிசிடபிள்யூஜி அப்படின்னா யூ ஷுட் பி ஏபிள் டு கம்யூனிகேட் டு தெம். அது என்ன ஏதுன்றதை பார்த்து கம்யூனிகேட் பண்ணணும். இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, இந்த SA 260 இருக்குல்ல, கம்யூனிகேஷன் வித் டிசிடபிள்யூஜி அப்படின்னு இருக்குல்ல, அதுல என்ன ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா ஒரு ஆடிட்டர் சில விஷயங்கள்ல டிசிடபிள்யூஜி கிட்ட சொல்லணும். ஏன் சொல்லணும்னா, மேனேஜ்மெண்ட் கிட்ட நான் எல்லா விஷயம் ஐ டீல் வித், ஃபார் எக்ஸாம்பிள் பேரண்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா, டீச்சர் பத்தி ஏதாவது பிரச்சனைனா பிரின்சிபல்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பிரின்சிபல் தான் இங்க டிசிடபிள்யூஜி. அதனாலதான் even though the children and the parent are dealing with teacher every day, if the teacher is good, then no problem, I don't want to go to principal. But if the teacher is not good, if the teacher is not cooperating with my child, and if my child, she is feeling insecure, என் child வந்து அவங்க அந்த டீச்சர் கிட்ட she is not feeling very good to attend the class, அவங்களால வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்ல பர்ஃபார்மன்ஸ் போது நான் பிரின்சிபல்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றேன்ல, அதே மாதிரி தான் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஆடிட்டர் அவருக்கு அந்த மேனேஜ்மெண்டோட ஏற்படக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப், அதுல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அவரு அதை பத்தி யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு? டிசிடபிள்யூஜி கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். அப்ப அப்ஜெக்டிவே என்ன? வாட் இஸ் அப்ஜெக்டிவ் ஆஃப் SA 216 கேட்டா டு கம்யூனிகேட் தான். என்ன கம்யூனிகேட் பண்ண போறீங்க? யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ண போறீங்க? டிசிடபிள்யூஜி கிட்ட கம்யூனிகேட் பண்ண போறீங்க.
எப்படி கம்யூனிகேட் பண்ண போறீங்க? கிளியரா கம்யூனிகேட் பண்ண போறீங்க. என்னத்த கம்யூனிகேட் பண்ண போறீங்க? இங்க பாருங்க, டிசிடபிள்யூஜி, நான் ஆடிட்டர், இவன் மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு. இன் ரிலேஷன் டு தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆடிட்ல என்னுடைய பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அதை சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா எனக்கு ஆடிட்ல தேவையான விஷயத்த நான் மேனேஜ்மெண்ட் கிட்ட கேட்டேன். இந்த மேனேஜ்மெண்ட் எனக்கு கொடுக்கல. அப்ப இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கே தாதா நீ தானே, அப்ப நீ எனக்கு அதெல்லாம் கொடு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷனை நீங்க வாங்கலாம். ஓகேவா? நம்பர் 3, சில நேரங்கள்ல நீங்க ஆடிட் பண்ணும் பொழுது there are certain observations that is made by the auditor in internal control or in the general processing. இதுலயும் ஒரு விஷயம் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிருக்கோம். இத காலம் தாழ்த்தி அடுத்த வருஷம் போய் யார்கிட்டயும் சொல்லாம நம்ம கண்டுபிடிச்ச உடனே சார் இங்க பாருங்க டிசிடபிள்யூஜி, இங்க பாருங்க இதுல இந்த ஒரு வீக்னஸ் இருக்கு, இங்க ஒரு டெஃபிஷியன்சி இருக்கு, இல்லைன்னா இந்த இடத்துல இன்டர்னல் செக் சிஸ்டம் சரியில்லை, இல்லைன்னா இன்டர்னல் ஆடிட்ல பாருங்க இவ்வளவு பெரிய லூப் ஹோல் இருக்குன்னு நீங்க ஆடிட் பண்ணும் போது அந்த மேனேஜ்மெண்டோட என்டையர் மேனேஜ்மெண்ட் எங்க பிரச்சனை இருந்தாலும் அந்த டைம்லி அப்சர்வேஷனை நீங்க தாராளமா யார்கிட்ட சொல்லலாம். அதுவும் அந்த நீங்க போய் ஆடிட் பண்ணும்போது நீங்க ஒன்னும் அங்க பாருங்க ஒரு கிலோ பவுடர் உள்ள போட்டோம் அப்படின்னா வெளியில வந்து ஒரு 10 சோப்பு வரணும், ஆனா 10 சோப் மேல 9 சோப் தான் வருது பாருங்க, நிறைய மெட்டீரியல் வேஸ்டேஜ் ஆகுதுன்றத பத்தி நீங்க போய் சொல்ல போறது இல்ல. பிகாஸ் நீங்க வந்து ஒரு பினான்சியல் ஆடிட்டர். நீங்க ஒன்னும் அந்த இடத்துல போயிட்டு பாருங்க பொருள் வீணா போகுது அது இது அந்த மாதிரிலாம் நீங்க சொல்ல போறது இல்ல. பிகாஸ் அதெல்லாம் வந்து வில் கம் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஆடிட்ல வரும். அதெல்லாம் நமக்கு என்ன வேலை? நம்ம உள்ள போறோம், பினான்சியல் ரிப்போர்ட்டிங்ல நடந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டா ரிப்போர்ட் ஆயிருக்காங்க நம்ம பார்க்க போறோம். இது நம்ம பார்க்க போறதுக்கு நம்மளோட டொமைன்ல நம்ம பார்த்த அப்சர்வேஷன்ஸ் என்னென்ன இருக்கோ அது நம்ம வந்து யார்கிட்ட சொல்றோம்? டிசிடபிள்யூஜி கிட்ட சொல்றோம். அப்ப டு ப்ரொவைட் த டிசிடபிள்யூஜி வித் த டைம்லி அப்சர்வேஷன்ஸ் அரைசிங் ஃப்ரம் த ஆடிட் தட் ஆர் வெரி சிக்னிஃபிகண்ட் அண்ட் ரெலவென்ட் டு தி ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டிசிடபிள்யூஜின்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிசிடபிள்யூஜியோட வேலையே என்ன அப்படின்னா ஓவர்சி. யார ஓவர்சி பண்ணா? மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுது? பினான்சியல் ரிப்போர்ட்டிங் தான் பண்ணுது. அப்ப சிம்பிளி இப்போ டிசிடபிள்யூஜியோட வேலை என்னன்னா ஓவர்சி த பினான்சியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க். அந்த ப்ராசஸ் பினான்சியல் ரிப்போர்ட்டிங் ப்ராசஸ் இருக்குல்ல, இதை ஓவர்சி பண்றதுதான் இவங்களோட வேலையே. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா பினான்சியல் ரிப்போர்ட்டிங் ப்ராசஸ் ரிலேட்டடா ஏதாவது நம்ம டைம்லி அப்சர்வேஷன்ஸ் நம்ம பண்றோம், நம்ம அப்சர்வ் பண்றோம்னா அந்த டைம்லி அப்சர்வேஷன்ஸை யாருக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க போறோம்? டிசிடபிள்யூஜி கிட்ட கம்யூனிகேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் சி. அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து அப்ஜெக்டிவ் ஆஃப் கம்யூனிகேட்டிங் வித் டிசிடபிள்யூஜி என்னன்னா ஒரு 2-வே கம்யூனிகேஷன் இருந்தா பெட்டரா இருக்கும்ல. யாருக்கு? ஆடிட்டருக்கு டிசிடபிள்யூஜிக்கு ஒரு 2-வே எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இருந்ததுன்னா நம்மளும் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அவங்க கிட்ட வாங்கிக்கலாம். நம்ம டியூரிங் தி ப்ராசஸ் ஆஃப் ஆடிட் எதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோமோ ரிலேட்டட் டு த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஓவர்சீயிங் த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ப்ராசஸ் அந்த ரிலேட்டட் நமக்கு என்னெல்லாம் தெரிய வருதோ அதெல்லாம் நம்ம அவங்க கிட்ட சொல்லுவோம். ஸோ எஃபெக்டிவ் 2-வே கம்யூனிகேஷன் தான் எல்லாமே பெட்டரா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் சொல்றாங்க. ஸோ மேல கொடுத்துருக்க அதே 4 பாயிண்ட்டை இங்க என்ன பண்றாங்க? ஒரு ஃப்ளோ சார்ட் ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். இப்ப என்னன்னா யார்கிட்ட சொல்லணுங்கிறத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அந்த இடத்துல யாரும் வந்து உங்ககிட்ட நான் தான் டிசிடபிள்யூஜி போர்டு வச்சுலாம் உட்காந்துருக்க மாட்டாங்க. ஹூ இஸ் டிசிடபிள்யூஜி? நீங்க தான் அந்த கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சரை வச்சு கண்டுபிடிச்சு யார் அந்த அப்ராப்ரியேட்டான டிசிடபிள்யூஜி நீங்க தான் கண்டுபிடிக்கணும். வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நீங்க என்னென்னலாம் கம்யூனிகேட் பண்ணணும்? ஆஸ் அன் ஆடிட்டரா நீங்க ஒரு டிசிடபிள்யூஜி கிட்ட பேசிக்கா என்னென்ன விஷயத்தெல்லாம் நீங்க வந்து கம்யூனிகேட் பண்ணணும்னா உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன முதல்ல சொல்லுங்க. ஒரு ஆடிட்டராக உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? நம்ம படிச்சோம் தெரியுமா? இதுல ஆடிட் ரிப்போர்ட்ல எஸ்ஏ 700ல படிக்கும் போது பேராகிராஃப்ல ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் படிச்சோம்ல அந்த பேராகிராஃப் அப்படியே போடுங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? the auditor is responsible for forming and expressing an opinion. நீங்க ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ண தான் இங்க வந்திருக்கீங்க. நம்பர் 2, அதனால உங்களுடைய எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் ரிலீவ் ஆகாது. நான் இங்க உள்ள வந்திருக்கிறது என்னோட ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறதுக்காக. நான் ஆடிட்டர் தான் உள்ள வந்துட்டாரு, நம்ம பாட்டுக்கு ஜாலியா இருக்கலாம், நீங்க இருக்கக்கூடாது. The audit of the financial statements does not relieve the management or TCWG of their உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க பண்ணித்தான் ஆகணும். நான் ஆடிட் பண்றேன்றதுக்காக நீங்க உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எஸ்கேப் ஆக முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது நீங்க வேற என்ன சொல்லணும்? அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் நீங்க சொல்ல வேண்டியது ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன் ரிலேஷன் டு தி ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஆடிட். ஓகேவா? அப்ப நீங்க அந்த ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் சொல்லணும். யார்கிட்ட? டிசிடபிள்யூஜி கிட்ட சொல்லிடுங்க. வாட் ஆர் ஆல் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் த ஆடிட்டர்? ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி in forming and expressing an opinion on the financial statements. Okay, that have been prepared in accordance with the accounting standards plus oversight of ஒரு டிசிடபிள்யூஜியோட கண் பார்வைக்கு கீழே ப்ரிப்பேர் ஆன அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை
பார்த்து ஆடிட் பண்ணி அது ரிலேட்டடா ஒப்பீனியன் கொடுக்கறதா எங்க வேலைன்றது நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லிடணும். இது சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் டிசிடபிள்யூஜி கிட்ட தயவுசெய்து சொல்லுங்க, இங்க பாருங்க உங்களுக்கு வந்து நாங்க ஆடிட் ரிப்போர்ட் ஜூன் 10ஆம் தேதியோ இல்ல 15ஆம் தேதிக்குள்ள கொடுத்துருவோம். எங்களோட என்டையர் ஆடிட் வந்து மொத்தம் 48 நாள் நடக்க போது. இந்த 48 நாள் ஃபுல்லாவே இந்த ஆடிட்டருக்கு நான் உள்ள வரும் ஆடிட் பண்ண உள்ள வரும்போது உங்க என்டையர் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் அங்க பிரிமைசஸ்குள்ள இருக்கக்கூடிய பீப்புள், டிசிடபிள்யூஜி நீங்க எல்லாருமே எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்படின்னா அந்த 48 நாள் எந்தெந்த நாட்கள் நான் வருவேன், எந்தெந்த நாட்கள் நீங்க உங்களை அவைலபிளா வச்சுக்கணும் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றதுக்குன்ற அளவுக்கு முன்கூட்டியே ஒரு ஆடிட்டர் என்ன பண்ணுவாருன்னா, அவருடைய ஆடிட் பிளான்ட் ஸ்கோப் அண்ட் டைமிங் ஆஃப் த ஆடிட்டர் சொல்லிடுவார். 48 டேஸ் நான் வருவேன். அந்த டைம் நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா வச்சுக்கணும் எனக்காக. அப்பதான் என்னால ஆடிட் பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்லணும். ஆனா அதுக்குன்னு அப்படியே ஓவரா உங்க ஆடிட் ப்ரோக்ராம் அது இது சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டே இல்லாம பண்ணிடாதீங்க. டோன்ட் என்ன சொல்றது, உங்களோட எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ஆடிட்டையே விட்டு கொடுக்குற அளவுக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் ஒப்பிக்க வேண்டாம். பட் நான் வருவேன்ப்பா, மொத்தம் 50-60 நாள் நான் ஆடிட் பண்ண வரேன். அந்த 55 நாள் ஆவரேஜா 55 நாள் வருவேன். அந்த 55 நாள் இந்த நாட்கள் தான். இந்த நாட்கள் இந்த ஏரியாவை நான் வந்து ப்ராபப்ளி நான் செக் பண்ணுவேன். சோ இந்த ஏரியால இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆட்களை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நான் என்ன பண்ணணும், ஐ ஹேவ் டு கம்யூனிகேட் டு தி டிசிடபிள்யூஜி. ஓகேவா? சோ நம்பர் 1 வந்து ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்க கம்யூனிகேட் பண்ணணும். நம்பர் 2 நீங்க என்ன கம்யூனிகேட் பண்ணணும், இந்த மாதிரி நாள்ல வருவேன், நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா வச்சுக்கோங்க. அதை நீங்க கம்யூனிகேட் பண்ணணும். பிளான்ட் ஸ்கோப் அண்ட் டைமிங் ஆஃப் த ஆடிட்டை கம்யூனிகேட் பண்ணணும். அதுக்கப்புறமா வேற என்ன கம்யூனிகேட் பண்ணணும், டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் ஆடிட் நான் ஏதாவது சிக்னிபிகண்டா ஏதாவது விஷயங்கள்ல நோட் பண்ணிருக்கேனா, ஏதாவது இன்டர்னல் கண்ட்ரோல் டெஃபிஷியன்சி, இல்ல நார்மலாவே ஒரு ஒர்க் ஒரு பர்ச்சேஸை ரெக்கார்ட் பண்ற அந்த ப்ராசஸ்ல ஏதோ ஒரு பெரிய லூப் ஹோல் இருக்கு, அதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இல்ல இந்த அக்கௌண்டிங் பாலிசி அவங்க தப்பா அப்ளை பண்ணிருக்காங்க, இல்ல இந்த எஸ்டிமேட் மெத்தட் கவுண்ட் ஐ மீன் அந்த எஸ்டிமேட் வந்து அவங்க வந்து கால்குலேட் பண்ணும்போது ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்காங்க, அதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஒரு அக்கௌண்டிங் பிராக்டிஸ் அவங்களுக்கு சரியில்லை. எனிதிங் தட் ஐ ஹேவ் என்கவுண்டர் டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் ஆடிட் அதை நான் பண்ணலாம். அப்ப அதுக்கு தேர்ட் ஹெட்டிங் என்னது, சிக்னிஃபிகன்ட் ஃபைண்டிங்ஸ் ஃப்ரம் த ஆடிட். ஆடிட்ல நான் கண்டுபிடிச்ச சில இம்பார்ட்டன்டான விஷயங்கள் டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் ஆடிட், என் கண்ணுக்கு தென்பட்ட சில ஃபைண்டிங்ஸ். அது என்னவா இருக்கலாம், அபவுட் த குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ், லைக் அவங்க யூஸ் பண்ண அக்கௌண்டிங் பாலிசி சரியில்லை, இல்ல அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ் சரியில்லை, இல்ல பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல டிஸ்க்ளோஷர்ஸ் இது சரியில்லை அது சரியில்லை அந்த மாதிரி சொல்லலாம். இல்ல சில நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிக்னிஃபிகண்ட் அக்கௌண்டிங் பிராக்டிஸ் தட் இஸ் ஜென்ரலா வந்து ஏஆர்பி ரெண்டுமே செய்யலாம் அப்படின்னு லால சொல்லியிருக்காங்க. நீங்க ஏ சூஸ் பண்ணிருக்கீங்க, அது ஒன்றும் லீகலா அது ஒன்றும் தப்பு இல்லை. பட் கிவன் இந்த சிச்சுவேஷன்ல உங்க கம்பெனிக்கு பி அப்படிங்கிற இந்த அக்கௌண்டிங் பாலிசி தான் மோர் அப்ராப்ரியேட். ஏ வந்து இஸ் நாட் அட் ஆல் அப்ராப்ரியேட் ஃபார் யூ. பட் ஸ்டில் நீங்க ஏ தான் யூஸ் பண்ணிருக்கீங்க, முடிஞ்சா மாத்திக்கோங்களேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்வீங்க. ஓகேவா? இட் இஸ் நாட் அப்ராப்ரியேட் டு யூ அண்டர் த பர்டிகுலர் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆஃப் த என்டிட்டி. அதனால இது நீங்க மாத்திக்க முடியுமா அப்படிங்கறதுல நீங்க என்ன பண்ணலாம், யூ கேன் கம்யூனிகேட் டு தி டிசிடபிள்யூஜி. மத்தபடி நீங்க வேற ஏதாவது ஆடிட் பண்ணும்போது உங்களுக்கு யாரும் கோஆபரேட் பண்ணலையா, அப்படி இல்லைன்னா மேனேஜ்மெண்ட்ல இருந்து இருந்த எம்ப்ளாயிஸ் அவங்க யாரும் உங்களுக்கு சரியா கோஆபரேட் பண்ணலையா, அப்ப இஃப் யூ ஹேவ் ஃபேஸ் எனி சிக்னிஃபிகன்ட் டிஃபிகல்டிஸ் நீங்க அதை யாருக்கு தெரிவிக்கலாம், டிசிடபிள்யூஜி கிட்ட சொல்லலாம். அதுக்கப்புறம் சில நேரத்துல தான் டிசிடபிள்யூஜின்னு ஒரு ஆளே இருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி இருப்பாங்க, சில நேரத்துல இருக்க மாட்டாங்க வச்சுக்கோங்களேன். பட் மோஸ்ட்லி இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, significant matters arising during the audit that were discussed or subject to correspondence. நான் மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசினேன், இந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசும்போது இந்த விஷயத்த நான் இப்படி சொல்லியிருக்கேன் அவங்க கிட்ட, இது ஐ எம் ஆல்சோ இன்ஃபார்மிங் இட். அப்ப significant matters arising during the audit that were discussed with management already, அதை நான் உங்ககிட்ட திருப்பியும் சொல்றேன்னா அவங்க கிட்ட சொல்லிடுங்க. அதே மாதிரி ரிட்டர்ன் ரெப்ரசன்டேஷன்ஸ் த ஆடிட்டர் இஸ் ரிக்வெஸ்டிங். யார் கொடுக்கணும், மேனேஜ்மெண்ட் தான் எனக்கு கொடுக்கணும். ஸோ மேனேஜ்மெண்ட் நான் கேட்டிருக்கேன், உங்களுக்கும் ஒரு காப்பி. இது எல்லாமே சிசி வைக்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் மேனேஜ்மெண்ட் இந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கேன், உங்களுக்கும் சொல்லிட்டேன் இந்த விஷயத்த. மேனேஜ்மெண்ட் கிட்ட ரிட்டர்ன் ரெப்ரசன்டேஷன் கேட்டிருக்கேன், உங்களுக்கும் இந்த விஷயத்த சொல்லிட்டேன், நீங்க எப்படியா ரிட்டர்ன் ரெப்ரசன்டேஷன் வாங்கி கொடுக்குறீங்க அந்த மாதிரி. அதே மாதிரி வந்து நான் ஆடிட் ரிப்போர்ட்டோட ஃபார்ம் அண்ட் கண்டென்ட் அஃபெக்ட் பண்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் எல்லாத்தையும் பாக்குறேன், பட் ஸ்டில் எனக்கு வந்து ஒரு பர்சுவேசிவ் ஆடிட் எவிடன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு ஆடிட் ஒப்பீனியனை ஃபார்ம் பண்ணி கிளீன் ரிப்போர்ட்னு கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு வர மாட்டேங்குது. என்னமோ ஒரு இடத்துல ஏதோ ஒண்ணு இதாகிற மாதிரி இருக்கு. அப்ப என்னோட ஃபார்ம் அண்ட் கண்டென்ட் ஆஃப் த ஆடிட் ரிப்போர்ட்ல சேஞ்சஸ் வர அளவுக்கு அங்க ஏதோ ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்குன்னா அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் நான் யார்கிட்ட தெரியப்படுத்தலாம், டிசிடபிள்யூஜி கிட்ட தெரியலாம். இதை தவிர வேற ஏதாவது எனி அதர் சிக்னிபிகன்ட் மேட்டர்ஸ் அரைசிங் டியூரிங் த ஆடிட் தட் இன் த ஆடிட்டர்ஸ் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட், ஓகேவா, ஆர் ரெலவென்ட் டு த ஓவர்சைட் ஆஃப் த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். இங்க வந்து இதாமா கீவேர்டு. Anything that I have to communicate to TCWG should be related to the responsibility of the TCWG. See, நான் வந்து TCWG கிட்ட நான் வந்து ஒரு விஷயத்தை பத்தி சொல்றேன்னா அது எதை பத்தி இருக்கணும், TCWG-யோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு பவுண்டரி இருக்கும்ல, அந்த பவுண்டரிக்குள்ள இருக்கணும். அப்ப TCWG-யோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, பினான்சியல் ரிப்போர்ட்டிங் ப்ராசஸை கரெக்டா ஓவர்சி பண்ண வேண்டியது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப டு ஓவர்சி த என்ன சொல்றாங்க, டு ஓவர்சி த பினான்சியல் ரிப்போர்ட்டிங்
ப்ராசஸ், அதுதான் வந்து டிசிடபிள்யூஜியோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படின்னா அதை வந்து ரிலேட் பண்ற மாதிரி, அதை வந்து பாதிக்கிற மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் நான் வந்து டிசிடபிள்யூஜி கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவேன். So, any other significant matters arising during the process of the audit, that in the auditor's professional judgment, is very much relevant to the oversight of the financial reporting process, which is nothing but, which is the main responsibility of the TCWG அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து if you are என்ன சொல்றது, நீங்க வந்து ஒரு லிஸ்டட் கம்பெனியை நீங்க ஆடிட் பண்றீங்க அப்படின்னா, அப்ப டெஃபினட்டா நீங்க டிசிடபிள்யூஜி கிட்ட பண்ண வேண்டிய சில கம்யூனிகேஷன்ன்றது இருக்கு. அந்த கம்யூனிகேஷன் தான் இங்க கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்க எல்லா ரெலவெண்ட் எத்திக்கல் ரிக்வயர்மெண்ட்ஸையும் ஃபாலோ பண்ணிருக்கீங்க. ஐ எம் இண்டிபெண்டன்ட்னு சொல்லணுமா? ஐ எம் இண்டிபெண்டன்ட், ஆடிட்டர் இஸ் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லி நீங்க கம்யூனிகேட் பண்ணணுமா? வேற என்னது? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கேபிஎம்ஜி இருப்பாங்க, கேபிஎம்ஜி டெலாய்ட் அப்படிலாம் இருப்பாங்க. கேபிஎம்ஜி கிட்ட நிறைய அஃபிலியேட் ஃபர்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப நீங்க என்ன சொல்லணும்? ஆல் த ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் அதர் மேட்டர்ஸ் பிட்வீன் த ஃபர்ம்னா இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்கே ஃபர்ம்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு எஸ்கே ஃபர்ம்னு இருக்கு. இந்த எஸ்கே ஃபர்ம் வந்து யார் கூட அட்டாச் ஆயிருக்காங்கன்னா, கேபிஎம்ஜி கூட அட்டாச் ஆயிருக்காங்கன்னா, நெட்வொர்க் ஃபர்ம்ஸ்ன்றது கேபிஎம்ஜியோட கனெக்ட் ஆயிருக்கிற எல்லாருமே எஸ்கேக்கு நெட்வொர்க் தான். ஃபார் எக்ஸாம்பிள் கேபிஎம்ஜியோட ஒரு 300 ஃபர்ம்ஸ் அட்டாச் ஆயிருக்காங்கன்னா, அந்த 300 ஃபர்ம்ல ஒரு ஃபர்ம் தான் இந்த எஸ்கே என்டர்பிரைஸ், ஐ மீன் எஸ்கே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ். மத்தபடி எல்லா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆர் ஆடிட் ஃபர்ம்ஸ் ஹூ இஸ் அட்டாச்ட் வித் கேபிஎம்ஜி வில் கம் அண்டர் நெட்வொர்க் ஃபர்ம்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் அப்ப எதெல்லாம் நான் கம்யூனிகேட் பண்ணணுமா டிசிடபிள்யூஜி கிட்ட? ஆல் த ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் அதர் மேட்டர்ஸ் பிட்வீன் இந்த ஃபர்ம் அண்ட் நெட்வொர்க் ஃபர்ம்ஸ், ஓகேவா, அண்ட் த என்டிட்டி தட் இன் த ஆடிட்டர்ஸ் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் மே ரீசனபிளி பி thought to bear on independence. நான் யாரு, என்ன, எங்க ஆடிட் ஃபர்மோட பேர் என்ன, இந்த ஆடிட் ஃபர்ம் யாரோட அட்டாச் ஆயிருக்கு, கேபிஎம்ஜியோட அட்டாச் ஆயிருக்கு, பட் ஸ்டில் ஐ எம் வெரி இண்டிபெண்டன்ட் அப்படிங்கறத சொல்லணும். அதே மாதிரி நீங்க டிசிடபிள்யூஜி கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணும்போது உங்க டோட்டல் ஃபீஸ் கம்யூனிகேட் பண்ணுங்க. சார்ஜ் டியூரிங் தி பீரியட் கவர்ட் வித் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் ஆடிட் அண்ட் நான் ஆடிட் சர்வீசஸ். ஆடிட் சர்வீசஸ் அண்ட் நான் ஆடிட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணதுக்கு தனித்தனியாக எவ்வளவு பணம் வாங்கியிருக்கீங்க, நீங்க எவ்வளவு ப்ரொவைட் பண்ணிருக்கீங்க, கேபிஎம்ஜி கிட்ட இருந்து என்னெல்லாம் சர்வீசஸ் இந்த கம்பெனி வாங்கியிருக்காங்க, இந்த என்டிட்டி வாங்கியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லிடுங்கன்னு சொல்றாங்க. So these fees வந்து shall be allocated to categories that are appropriate to assist TCWG in assessing the effect of services on the independence of auditor. ஓகேவா? இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஆடிட் சர்வீசஸும் சிலது பண்ணுவோம், ஆடிட் சர்வீசஸும் சிலது பண்ணுவோம். ஓகேவா? நான் ஆடிட் சர்வீசஸ் அப்படின்றது வந்து நீங்க கன்சல்டன்சி எல்லாம் பண்ணக்கூடாது. எப்போதுமே வந்து நீங்க ஒரு கம்பெனிக்கு ஆடிட்டரா இருக்கீங்க. தெர் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்டிட்டியோட என்கேஜ்மெண்ட் பார்ட்னரே நீங்க தான், ஒரு என்டிட்டியோட ஆடிட்டரே நீங்க தானா, ஆடிட்டரா நீங்க இருக்கும் போது நீங்க எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு ப்ரொஹிபிஷன் லிஸ்டே இருக்கு. அந்த லிஸ்ட்ல இருக்கிறத தவிர நீங்க வேற ஏதாவது சர்வீசஸ் அங்க செய்யலாம். இதை பத்தி நான் உங்களுக்கு டீடைல்டா பேசுவேன். ஓகேவா? எப்ப பேசுவேன்னா சாப்டர் 5 எடுக்கும் போது I'll talk to you about it. பட் ஸ்டில் இது ஆக்சுவலி எங்க தெரியுமா வரும் உங்களுக்கு, எதெல்லாம் அப்ளிகபிள், எது நாட் சோ அப்ளிகபிள், எதுல வந்து ப்ரொஹிபிட்டட் சர்வீஸ்ன்றது எத்திக்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்ல படிப்போம். சிஏ ஃபைனல் வரும்போது படிப்பீங்க, ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்ல படிப்பீங்க. இப்ப நான் வந்து ஒரு கம்பெனிக்கு ஆடிட்டர்னா நான் என்னென்ன சர்வீசஸ்லாம் உங்களுக்கு செய்யக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் ஆடிட்டரா இருக்கேன்னா நானே அங்க போயிட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல அக்கௌண்டன்ட் ஹெல்ப் பண்ண முடியுமா? அக்கௌண்டன்ட்டுக்கு தெரியலையா AS 19 படி எப்படி லீஸ் ஹேண்டில் பண்றதுன்னு? நீங்க வாங்க, நான் உங்களுக்கு லீஸ் அக்கௌண்டிங் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி நான் போய் உங்களுக்கு லீஸ் அக்கௌண்டிங் சொல்லி தர முடியுமா? சொல்லி தந்தா என்ன ஆகும்? நானே அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நானே எங்க என்ட்ரி போட்டு அதை போய் நானே செக் பண்ற மாதிரி ஆயிடுதா? ஸோ தேர் ஆர் சர்டன் சர்வீசஸ் விச் இஸ் ப்ராஹிபிட்டட். நீங்க போய் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் நீங்களே ரெடி பண்ணிட்டு அதை வந்து நீங்களே செக்கும் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நீங்க வந்து கன்சல்டன்சி சர்வீசஸ் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ தேர் ஆர் சர்டன் திங்ஸ் தட் யூ ஷுட் நாட் டூ. அதை தவிர நீங்க வேற ஏதாவது பண்ணலாம். அந்த மாதிரி நீங்க வேற ஏதாவது பண்ணும்போது அதுக்கு நீங்க தனியா ஃபீஸ் சார்ஜ் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கு தே வில் ஆஸ்க் சம், அவங்க வந்து நீங்க ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவீங்களா, அதுக்கு அவங்க பணம் பே பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, டிசிடபிள்யூஜி கிட்ட நீங்க சொல்லிடுங்க, இந்த மாதிரி நாங்க வந்து எஸ்கே ஆடிட் ஃபார்ம், நான் தான் உங்களுக்கு ஆடிட் பண்றேன், ஐ எம் அசோசியேட்டட் வித் இந்த பர்டிகுலர் கேபிஎம்ஜி, இந்த கேபிஎம்ஜி கிட்ட நீங்க இந்த சர்வீசஸ் எல்லாம் வாங்குறீங்க, அதுக்கு நீங்க இவ்வளவு பே பண்றீங்கப்பா, அதுக்கு நீங்க எவ்வளவு பே பண்றீங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல, அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. ஆனா நான் உங்ககிட்ட என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்றேன், ஆடிட் சர்வீஸ் என்ன ப்ரொவைட் பண்றேன், அதர் சர்வீசஸ் என்ன ப்ரொவைட் பண்றேன், எவ்வளவு ஃபீஸ் கலெக்ட் பண்றேன், ஸோ ஐ ஹாவ் டு ப்ரூவ் தட் ஐ எம் இண்டிபெண்டன்ட், ஐ எம் எத்திக்கலி கம்ப்ளைட் அப்படிங்கறத சொல்லணும். இந்த 3 பேராகிராஃப்மே ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, இஃப் யூ ஆர் ஆடிட்டிங் லிஸ்டட் என்டிட்டி இது கண்டிப்பா நீங்க இன்க்ளூட் பண்ணும். அதுக்கப்புறம் சப்போஸ் ஏதாவது அங்க வந்து த்ரெட் டு இண்டிபெண்டன்ஸ் ஏதாவது இருக்குன்னா அதுக்கு நீங்க அப்ளைட் சேஃப்கார்ட் லெவல் என்ன பண்ணிருக்கீங்க, என்ன மாதிரி சேஃப்கார்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சு, இல்லைன்னா அந்த த்ரெட்டே இல்லாம ஒண்ணு த்ரெட்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா அது இல்லாம எலிமினேட் பண்ணுங்க, த்ரெட்டே இல்லாம ஆக்கணும், எலிமினேட்.
அப்படி இல்லைன்னா த்ரெட்டை வந்து கொஞ்சம் நல்ல லோ லெவலுக்கு எவ்வளவு தூரம் த்ரெட்டை கம்மி பண்ண முடியுமோ அதை கம்மி பண்ணும். எப்படி? பை அப்ளைங் த சேஃப் கார்டு. அப்ப சேஃப் கார்டு அப்ளை பண்ணி எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணுங்க. இல்லைங்க அந்த த்ரெட்டை டெலிட்டும் பண்ண முடியாது, அதாவது எலிமினேட்டும் பண்ண முடியல, அதை வந்து என்னால வந்து ஒரு ரெடியூஸும் பண்ண முடியல, டு அக்செப்டபிளி லோ லெவலுக்கு ரெடியூஸும் பண்ண முடியல அப்படின்னா, அப்ப அதுக்கேத்த மாதிரி நான் என்ன பண்ணணும்? அந்த த்ரெட் அப்படிதான் அங்க இருக்கும், ஆனா அது என்னை பாதிக்காத அளவுக்கு நான் நடந்துக்கணும். அப்ப நான் ரிலேட்டட் சேஃப் கார்ட்ஸ் அப்ளை பண்ணணும். நம்பர் 1, மழை பெய்யுது. ஒண்ணு நான் என்ன பண்ணலாம்? வீட்டுக்குள்ள இருக்கலாம். வெளில வந்தா நனைஞ்சிருவேன், வீட்டுக்குள்ள போயிடலாம். அப்ப மழை பெய்யல, நான் எஸ்கேப் ஆயிடுவேன். இல்ல மழை பெய்யுது, நான் போய்தான் ஆகணும், பட் நான் நனையாம இருக்கணும்னா நான் நல்ல பெரிய கொடையை பிடிச்சிக்கலாம். தட் இஸ் கால்ட் அஸ் ரெடியூசிங் த த்ரெட். கொடை பிடிச்சா ரெடியூசிங் த த்ரெட். இல்ல நான் வெளில போகவே இல்லை, மழை பெய்யுது, நான் வெளில போகவே இல்லை, நான் நனைய மாட்டேன் அப்படின்னா தட் இஸ் ஓகே ஃபைன், த்ரெட்டே 0 ஆக்கிடுறேன். நான் வெளியில போகும்போது கொடை பிடிச்சி தான் போவேன், நான் வேற என்ன பண்றதுன்னா ஓகே ரெடியூசிங் த த்ரெட் ஒன் அக்செப்டபிளி லோ லெவல். வேற வழியே இல்லை, நான் போறேன், நனைஞ்சுக்கிட்டு தான் போறேன், பட் என்னை வந்து அது எந்த வகையிலையும் பாதிக்க கூடாதுன்னா அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும்? வேற என்னென்னலாம் சேஃப் கார்டு அப்ளை பண்ணா எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு ரிலேட்டிவ் அந்த இடத்துல இருந்தாலும் அவங்க சம்பந்தப்பட்ட விஷயம் வரும்போது நான் வந்து எப்படி இருக்கணும்? ரொம்ப அப்ஜெக்டிவா இருக்கணும்ன்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ ஐ ஹாவ் டு அப்ளை சம் சேஃப் கார்டு. இல்லைன்னா கம்ப்ளீட்டா நான் எலிமினேட் பண்ணிடணும் அந்த த்ரெட் அந்த இடத்துல இருந்து. இல்லையா ரெடியூஸ் த்ரெட் ஒன் அக்செப்டபிளி லோ லெவல். ஸோ தெர் ஆர் ஒன்லி 3 கேட்டகரிஸ் whenever there is a threat. ஃபார் எக்ஸாம்பிள் அதுல என்ன மாதிரி ஒரு த்ரெட் வருது? ஒரு ஃபெமிலியாரிட்டி த்ரெட்டே வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு 5 இயர்ஸா தெரியும். ஸோ ரொம்ப ஃபெமிலியாரிட்டி த்ரெட் இருக்குன்னா ஒண்ணு அதை 0 பண்ணுங்க. ஒண்ணு நீங்க அந்த வித்ட்ரா பண்ணி அந்த என்கேஜ்மெண்ட் விட்டு வித்ட்ரா பண்ணுங்க. இல்ல அந்த பர்சன் அங்க இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. ஃபெமிலியாரிட்டி த்ரெட் எல்லாம் அங்க இருக்கிற போர்ட் மெம்பர்ஸ் வெளியே துரத்த முடியும். ஸோ கேன் யூ எலிமினேட் த த்ரெட் அப்படின்னு கேட்டா 1 செகண்ட் எலிமெண்டரி எழுதுறேன் பாரு. எலிமினேட் த த்ரெட். த்ரெட்டே இல்லாமக்கு. இல்லையா ரெடியூஸ் இட் டு அன் அக்செப்டபிளி லோவர் லெவல். ரெண்டுமே பண்ண முடியலையா? அது உன்னை பாதிக்காத அளவுக்கு நீ ரொம்ப சேஃப் கார்டடா இரு அப்படின்னு சொல்றாங்க. யூ சேஃப் கார்டு யுவர் செல்ஃப், யூ சேஃப் கார்டு யுவர் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் தட் கைண்ட் ஆஃப் த்ரெட்டுங்கிறாங்க. இது 3 தான் இருக்கு. இது 3த்தையும் நீ அப்ளை பண்ணிருக்கியா அப்படின்னு நீ யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்? டிசிடபிள்யூஜி கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும். அவ்வளவுதான். இது 3 தான் நீங்க டிசிடபிள்யூஜி கிட்ட கம்பல்சரியா கம்யூனிகேட் பண்ண வேண்டியது when it comes to listed entities ன்னு சொல்றாங்க. கம்யூனிகேஷன் ப்ராசஸ் என்ன? the auditor shall communicate to TCWG. ஓகேவா? அவருக்கு எந்த வேணா அந்த ஃபார்ம் டைமிங் அண்ட் எக்ஸ்பெக்டட் ஜெனரல் கண்டென்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். ஓகேவா? அடிக்வசி கூட வந்து தே ஆர் நாட் டெல்லிங் யூ எது அடிக்வேட்னு அவங்க சொல்லவே இல்லை. அடிக்வசி எவ்வளவு எந்த அளவுக்கு நான் வந்து சொன்னா அடிக்வேட்னு ப்ரொஃபஷனலி எனக்கு தோணுதோ அந்த மாதிரி தான் நான் சொல்லிக்கிறேன். சி வாட் இஸ் அடிக்வசி அப்படிங்கிறது வந்து ஆடிட்டர் ஷால் எவாலுவேட். எவ்வளோ இன்ஃபர்மேஷனை நாங்க கொடுத்தா அது அடிக்வேட் அப்படிங்கிறது ஆடிட்டர் ஷால் எவாலுவேட் தி எஃபெக்ட். ஓகேவா? அடிக்வசி இந்த இடத்துல வந்து அடிக்வசி ஆஃப் கம்யூனிகேஷன் ப்ராசஸ் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் தான். who will evaluate this அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஆடிட்டர் will evaluate. போதுமான அளவு நான் சொல்லியிருக்கேனாங்கிறது who will decide? ஆடிட்டர் தான். எந்த ஃபார்ம் அண்ட் கண்டென்ட்ல கொடுக்கணும்? ஜென்ரலா என்ன ஃபார்ம் எக்ஸ்பெக்டடா ஜென்ரல் கண்டென்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்க கொடுத்தா போதும். இதுக்குன்னு தனியா வந்து இதுக்கு ஒரு தனி ஸ்டாண்டர்ட் இருக்கு, இல்லைன்னா இதுக்கு தனி ஒரு ஃபார்மெட் இருக்கு, ஃபார்ம் 3-4A அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி டாக்குமெண்டேஷன் SA 260 பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு டிசிடபிள்யூஜி கிட்ட நான் கம்யூனிகேட் பண்ண வேண்டிய விஷயங்கள்னு SA 260 எனக்கு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீ கம்யூனிகேட் பண்ணு. அதே மாதிரி நீ டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் ஆடிட் உனக்கு என்னெல்லாம் டைம்லி அப்சர்வேஷன்ஸ் இருக்கோ அதை நீ கம்யூனிகேட் பண்ணு. ஏகப்பட்ட லிஸ்ட் எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்ல நான் கரெக்டா கம்யூனிகேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னா நான் கம்யூனிகேட் பண்ண அந்த லெட்டர் இருக்குல்ல அதோட ஒரு அட்டஸ்டட் காப்பி நானும் வாங்கி வச்சுக்கணும். அப்பதான் எனக்கு அது ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன். நாளைக்கு யாராவது என்ன வந்து குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கணும். I should be able to show them off the face that பாரு நான் எல்லாமே பண்ணிருக்கேன் அப்படின்னு. அப்ப 260 படி நான் எதெல்லாம் கம்யூனிகேட் பண்ணிருக்கேனோ ஆர் கம்யூனிகேட்டட் ஓரலியோ இல்ல ஆடிட்டர் ஷால் இன்க்ளூட் them in the audit documentation. இல்ல எதெல்லாம் ரிட்டர்ன் கம்யூனிகேட் பண்ணிருக்கணும் அதுல ஒரு காப்பியை நான் எடுத்து வச்சுக்கணும். கண்டிப்பா காப்பி ஆஃப் த கம்யூனிகேஷன் எடுத்து வச்சுக்கிட்டாதான் எனக்கு அது கரெக்டா இருக்கும். அப்பதான் நான் எல்லாத்துலேருந்து எஸ்கேப் ஆக முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு SA 260ல நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின் வந்து இதுதான். லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்கும் போது நம்ம என்னென்னலாம் when it comes to listed company நீங்க லிஸ்டட் கம்பெனியோட ஆடிட்டரா இருக்கும்போது what are the things that you have to communicate அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? எத்திக்கல் ரெக்யர்மெண்ட்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப் ஆஃப் த ஆடிட் ஃபார்ம், நெட்வொர்க் ஃபார்ம்ஸ் அந்த என்டிட்டி. அதுல நீங்க வந்து ஃபீஸ் டோட்டல் ஃபீஸ் கலெக்டட் எப்படி அது பிரிச்சுக்கிறீங்க அது. அப்புறம் ரிலேட்டட் சேஃப் கார்ட்ஸ் இது ரொம்ப முக்கியம். இது மார்க்கெட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னா ஒரே நிமிஷம் இந்த ஒரு இது இந்த 3 ஹெட்டிங் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா.
மேட்டர்ஸ் டு பி கம்யூனிகேட்டட் ஏபிசி இருக்குல்ல, ஒன்று ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ரெண்டாவது பிளான்டு ஸ்கோப் டைமிங் அண்ட் ஆடிட், அப்புறம் சிக்னிஃபிகன்ட் மேட்டர்ஸ் ஃப்ரம் த ஆடிட். இந்த 3 ஹெட்டிங் ஞாபகம் வச்சுக்கிட்டு 3வது ஹெட்டிங்ல இருக்கக்கூடிய 5 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிக்னிஃபிகன்ட் மேட்டர்ஸ் என்னென்ன அப்படின்றது மட்டும். இது மட்டும் நீங்க நல்ல ஒரு 3-4 டைம்ஸ் எழுதி பாருங்க. மார்க் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து நம்ம டக்குன்னு மிஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? டன். ஹிமா, இல்ல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? டு யூ ஹேவ் எனி டவுட்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ்? எஸ்ஏ 260 எனக்கு புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம், அந்த மாதிரி எதுவும் இருக்கா? இல்ல எஸ்ஏ 265 மட்டும் ஐ வில் ரெக்கார்ட் அண்ட் அப்டேட் டு யூ. ஏன்னா நீங்க இதுக்கு மேல உட்கார வேணாம். இட்ஸ் ஆல்ரெடி 10:30. டேக் அ பிரேக். அழகா போயிட்டு யூ டேக் யூர் டைம், உட்காந்து எழுதி பாருங்க, இல்ல படிச்சு பாருங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு பேப்பர் படிக்கணும்னா படிங்க. டேக் யூர் டைம். நம்ம வந்து இந்த 265 இருக்குல்ல, தட் இஸ் இன்டர்னல் டெஃபிஷியன்சியில, ஐ மீன் இன்டர்னல் கண்ட்ரோல்ல டெஃபிஷியன்சி இருந்தா அதை ஏன் நம்ம வந்து தெரிவிக்கணும்ன்ற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப சப்பைய குட்டியோண்டு தான், ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. அவ்வளவுதான், இவ்வளவுதான் இருக்கும். இங்க அது காணும். கம்யூனிகேஷன் சிக்னிஃபிகன்ட் டெஃபிஷியன்சிஸ் டு டிசிடபிள்யூஜி ஏன் பண்றோம், எதுக்காக பண்றோம் அப்படின்னும் போது சின்னதுதான். நான் வந்து இது வந்து உங்களுக்கு தனியா ஒரு யூடியூப் வீடியோவே போட்டு அப்லோட் பண்ணிட்டு ஐ வில் லெட் யூ நோ. ஸோ எஸ்ஏ 265 ஐ வில் கிவ் யூ த லிங்க். ஓகே, அதை நீங்க போய் அழகா பாத்துக்கோங்க. வித் திஸ் வி ஆர் ஃபினிஷிங் கம்ப்ளீஷன் அண்ட் ரிவ்யூ. தரவா முடிச்சாச்சு. இதுல இருந்து டெஃபினட்டா 2 கொஸ்டின் வரப்போகுது மெயின் எக்ஸாம்ல. நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்காமா? ஷுட் ஐ டூ சம்திங் எக்ஸ்ட்ரா? இஸ் தேர் எனிதிங் that I can help you with? Are you struggling to study, or do you have any problem in preparation, or do you have any problem in understanding the concepts? மேம் எனக்கு இது புரியல, அந்த புரியல, அந்த மாதிரி ஏதாவது இன்னைக்கு நடத்துனதுல உங்களுக்கு புரியாம இருக்கா? அந்த 2 ஸ்டாண்டர்ட்ல do you have any problems? If there is, please let me know. நான் வந்து உங்களுக்கு வேற ஏதாவது இன்னும் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கணும்னா நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே. ஸோ படிங்க, நீங்க யூ டேக் யூர் டைம், படிங்க. நான் வந்து உங்களுக்கு இந்த எஸ்ஏ 265 மட்டும் நான் எப்படியாவது அப்லோட் பண்ணிடுறேன். இல்லை எனக்கு டைம் இல்லைன்னா நம்ம நாளைக்கு வரும்போது 265 முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வில் என்டர் இன்டு பேங்க் ஆடிட். நாளைக்கு ஃப்ரைடே இல்லையா? ஸோ டுமாரோ வில் என்டர் இன்டு பேங்க் ஆடிட். பேங்க் ஆடிட் நாளைக்கு கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது சாட்டர்டே கொஞ்சம் பார்த்துட்டு வில் ஃபினிஷ். ஓகே, ஆல் தி பெஸ்ட். சூப்பரா படிங்க.